எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி அன்பர்களே, உங்களை 2025 ஆகஸ்ட் 4 முதல் 10 வரை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 19 முதல் ஆடி 25 வரை இது நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, அது மட்டுமல்லாமல் சனி பகவான் செவ்வாய் மீது பார்வை, செவ்வாயினுடைய பார்வை 3ஆம் இடத்து சனி பகவான் மீது ஆகினாலே தீவிர முயற்சிகளிலே உங்களுடைய ஆற்றல், அந்த ஆற்றலை செலுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும். பொதுவிலே மிக மிக சுபத்துவமான ஒரு வாரமாக அமையும். ஆனால் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் தேவை. ராசிநாதன் 3லே புதிய முயற்சிகள் வெற்றி தரும். ஆக்க சிந்தனைகள், அதாவது டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும். வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நிச்சயமாக நடப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கு. எதிலுமே ஒரு கண்ணியத்தோடு, ஒரு டிசிப்ளின் ஒழுக்கத்தோடு மற்றும் கடின உழைப்போடு இருக்கும் போது, அதனோடு கூட ஒரு ராஜதந்திரத்தையும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க், நீங்கள் உக்தியை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகள் அருள காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வேசி யோகம் என்று நான் தந்திருக்கின்றேன். அந்த குரு சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, சூரியன் மற்றும் அவ்வப்போது இந்த சந்திரனுடைய மாற்றம், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வருகிறார். இதை வைத்து பார்க்கும்போது இந்த வாரம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ல், சுக்கிரன் 6ல் ஆகினால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, மகிழ்ச்சியாக நீங்கள் உணரக்கூடிய விஷயங்களில், உங்களுடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் நேரத்தை செலவிடும் போது நிச்சயமாக மன அழுத்தத்திலிருந்து பெரிய அளவிலே விடுதலை, அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை என்பது இருக்கும். யாருக்கும் கடன் கொடுப்பதை யோசிக்க கூட கூடாது. குழந்தைகளுடன் உங்களுடைய புரிதல் சற்று கூடுதலாக அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை குழந்தைகள் உங்களை கோபப்படுத்தினாலோ, எரிச்சல் ஊட்டினாலோ பொறுமை காத்து இனிமையா இருப்பதுதான் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான ஒரு தீம் என்று ஒரு கருத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். 3ல் வக்ர சனி பகவான் செவ்வாயினுடைய பார்வையில் ஆகையினால் இளையோர் உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தலாம். அதனால் இளையோரோடு சற்று முரண்படாமல் இருப்பது, இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு ஏதேனும் கொடுத்தாவது, அதாவது சிறப்பான விஷயங்களை ஏதேனும் தந்தாவது சிறப்பு படுத்தி, இல்லை என்றால் அவர்களை ஊக்கப்படுத்தியாவது உங்கள் பக்கம் நன்மைக்காக வைத்துக் கொள்வது முக்கியம். வாழ்க்கை துணையினுடைய பேச்சினால் வெற்றி. வாழ்க்கை துணை உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய, நன்மைகளை சொல்லக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கிறது. 6ல் சுக்கிரன் மற்றும் 6ல் குரு ஆகையாலே எந்த விஷயத்திலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது என்றால் அவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கூடியவரை ஒரு வார்த்தையில் கேள்வி பதில் என்று வைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். 2ல் வேறு ராகு. நிச்சயமாக வீண் வாக்குவாதங்கள் என்று இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. நடை உடை பாவனையில கூடுதல் கவனம். படி ஏற இறங்கும் போது, வாகனங்களை ஏறி இறங்கும் போது, வாகனங்களை ஓட்டும் போது, இரவு நேரங்களை இறைக்கும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. கடன் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் தேவையா என்று பார்த்து செய்யுங்கள். சனி பகவான் செவ்வாயினுடைய பார்வையில 2ல் ராகு, 6ல் குரு சுக்கிரன் ஆகையால் வாகனங்களிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. செவ்வாய் சனி பார்வையில இருக்கக்கூடிய காரணத்தினால் நீரில் சாகசங்கள் செய்யக்கூடாது. வாட்டர் வேர்ல்டு, அண்டர் வேர்ல்டு என்றெல்லாம் விளையாட சென்று பணம் கொடுத்தீர்கள் என்றால் ஹாஸ்பிட்டல் வேர்ல்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கவனம். சட்டம் ஒழுங்கு நிலைகளிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய விஷயங்களை சட்டபூர்வமாக நீங்கள் அணுகும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வாரம். தந்தையாருக்கான செலவுகள் ஏதேனும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசி என்பர்களே, மாணவர்களே, உங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த வகையான கெட்ட செயல், கெட்ட சகவாசம், நட்பு அல்லது ஏதோ ஒன்று, உணவு கூட தேவையற்ற உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறேன் என்று அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, இரவு நேரங்களிலே ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சாப்பிடுவது, இவற்றையெல்லாம் முழுவதுமாக நிச்சயமாக நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய கல்வி நிலைகளிலே அது சற்று சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதேபோல் காதல் என்றாலும் கூட அந்த காதலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறும் போதுதான் சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பு. ஆகையினால் எதிலுமே ஒரு வரைமுறையோடு இருப்பது வெற்றியை தரும். இந்த வாரத்தில் பொதுவாக 4, 7, 8, 9 ஆகிய நாட்கள் கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக மகர ராசி என்பவர்களுக்கு தெரிகிறது. சனி பகவான் 3ஆம் வீட்டிலே வக்கரம் பெற்று உத்திரட்டாதியில இருக்கிறார்.
அதனால் சற்று அலசி ஆராய்ந்து நல்ல ஆலோசனைகளை பெற்று இதனால் வரை எதனால் கஷ்டம் எதனால் பிரச்சனை என்று ஆராய்ச்சி செய்து தீய விஷயங்களை அகற்றி அல்லது தீயவர்களை அப்புறப்படுத்தி உங்களுடைய எண்ணத்தை சுத்தமாக வைத்திருக்கும் போது நிச்சயம் வெற்றிக்கான வழி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. செவ்வாய் பொதுவாக இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே மிகப்பெரிய சாதகத்தை தருவதில்லை என்பது போல் தோன்றினாலும் கூட பாவத்தின் அடிப்படையில செல்வாக்கை செல்வச் செழிப்பை நிலபேரங்கள் விஷயத்திலே சிறப்பை ஏற்படுத்துவார். செவ்வாய் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய புரிதல், உங்கள் குழந்தைகளோடு உங்களுடைய பிள்ளைகளோடு சற்று கூடுதல் நல்லிணக்கத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசாங்க அதிகாரிகளோடு முரண்படாமல் சற்று விட்டு கொடுத்து இந்த வாரத்திலே செல்லும் போது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பதும் உங்களுக்கான விஷயங்களை வெற்றியாக முடித்து தரும். முக்கியமாக தலை, இடுப்பு போன்ற பகுதிகளில காயம் ஏற்படாத வண்ணம், அதாவது கவனக்குறைவால் இது நடக்கும். அப்படிப்பட்ட கவனக்குறைவு ஏதும் இல்லாமல், அதாவது தினந்தோறும் சென்று வரக்கூடிய பாதையாக இருக்கும், அங்கு ஒரு கல் இருக்கும், அதை தினமும் நீங்கள் பார்த்து சரியாகத்தான் சென்று வந்திருப்பீர்கள். ஆனால் ஏதோ கவனக்குறைவு, போனை பார்த்து கொண்டோ ஒரு படபடப்போ பேச்சோ ஏதோ ஒரு காரணமாக அதிலே தடுக்கக்கூடிய அடிபடக்கூடிய இது போன்ற வாய்ப்புகள் ஏற்படும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கவனத்தோடு இருங்கள். ஏனென்றால் இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல சனி பார்வை பெறுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கவனக்குறைவிற்குத்தான் பிரச்சனை வரும். இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை வரப்போவதில்லை. 2இல் ராகு, பேச்சிலே கவனம். பிரச்சனைகள், சண்டை, கை கலப்பு, வாய் சண்டை இவற்றை தவிர்ப்பது நல்லது. ஒரு நீண்டகால முதலீடு ஏதேனும் செய்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து நன்மைகள் வரக்கூடிய வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் கை காசையை யாருக்கும் தந்து விடாதீர்கள். அதுவும் பணத்தை முழுவதுமாக திருப்பி தர வேண்டும் என்று இருந்தாலும் கூட யாருக்காயினும் இந்த வாரத்தை சற்று பொறுமை காத்திருப்பது நன்மையை ஏற்படுத்தும். 6இல் குரு, 7இல் வக்ர, அஸ்த, புதன் மற்றும் சூரியன். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், கடன் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். கொடுத்தால் பணம் வராது, அது உங்களுடைய விருப்பம். வாழ்க்கை துணையினுடைய அறிவுரை மீண்டும் சொல்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் வேலை செய்வர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது அறிவுபூர்வமான செயலாக இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலக்குகளை அடைய திட்டம் தீட்டி செயல்படுங்கள், வெற்றி. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில பிறந்தவர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு எதிர்பாராத மாற்றம், அது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். வாழ்க்கையில நிம்மதி என்பது இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் பௌர்ணமி சந்திரனாக அமைவது, உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வருவது இந்த வாரத்துல பல அனுகூலங்கள் இருக்கிறது. சிந்தை தடுமாறாமல் செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். எதிர்பாராத தனவரவு, குருவினுடைய அந்த பார்வை அம்சம் உங்களுக்கு அற்புதமாய் பல நிலைகளிலே வெற்றியை தந்துவிடும். ஏனென்றால் வார கடைசியிலே சந்திரன் குருவினுடைய பார்வை பெறுவார். 2இலே ராகுவோடு இருந்தாலும் கூட, அஷ்டம கேது 6ஆம் இட குருவாக இருந்தாலும் கூட பல எதிரிகளை நொடியிலே வென்று வம்பு வழக்குகளிலே எதிர்பாராத திடீர் வெற்றி அனுகூலமாகும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களே, பாக்கிய நிலையிலே செவ்வாய் இருக்கிறார். நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சற்றும் சட்டத்தின்படியே இருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எந்த வேலையுமே முடித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் வியாபாரத்திலே வெற்றி என்பது இருக்கும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு நவகிரக வழிபாடு, தீப வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, உக்ர தெய்வ பெண் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி 19 திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 4, 2025 திங்கட்கிழமை என்று 11:42 AM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம் 9:12 AM வரை, பிறகு கேட்டை. திங்கட்கிழமை ஆகஸ்ட் 4 நாள் முழுவதும் சித்த யோகம். அனுஷம், இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும். நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக, நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும். ஆகினாலே கூடிய அளவிலே இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். அடுத்தது ஆடி 20 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 5, 2025 திதி 1:12 PM வரை ஏகாதசி திதி, பின்னர் துவாதசி. கேட்டை நட்சத்திரம் 11:22 AM வரை, பிறகு மூலம். ஆகையினாலே 11:22 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. கருநாள், தன்ய நாள். தெய்வ வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும்.
புத்திரதா ஏகாதசி, குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு, பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும். வைத்திருதி சிரார்த்தம், தில தர்ப்பணம், திலஹோமம் செய்வதற்கு ஏற்ற நாள். அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை ஆடி 21 ஆகஸ்ட் 6 2025 2:08 PM வரை துவாதசி திதி, அதன் பின்னர் திரையோதசி திதி. 12:59 PM வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வைத்திருதி நாம யோகம். 12:59 வரை மரண யோகம். ஆகையினாலே சுப காரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது. பிரதோஷம் மாலை வேளையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு, நந்திக்கான அபிஷேகங்கள், ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் பெறக்கூடிய அமைப்பை தரும். இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் எல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள். அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு. பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம். அதன் முன்பு பெருமாளுக்கு இந்த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்ஷித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள். இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல, பெருமாளுக்கு மாலை சூட்டும் போது 5 விதமான பூக்கள், அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி, மல்லி, குண்டுமல்லி, பவளமல்லி, தாமரை, மந்தாரை இவையெல்லாம் இணைத்து, இதுதான் இந்த 5 பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான். அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது. இது வனமாலையை அணிவித்து பெருமாளை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று. அடுத்தது வியாழக்கிழமை ஆடி 22 ஆகஸ்ட் 7 2025 2:28 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூராடம் நட்சத்திரம் 2:1 PM வரை, அதன் பிறகு உத்திராடம். நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்த யோகம். வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த்த நரசிம்ம சதுர்த்தசி. ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி 23 8 ஆகஸ்ட் 2025 2:12 PM வரை சதுர்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. உத்திராடம் நட்சத்திரம் 2:28 PM வரை, பிறகு திருவோணம். 2:28 PM வரை சித்த யோகம், அதன் பின் மரண யோகம். இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது. தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள். மாலை வேளையில சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். 16 பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள். அது மட்டுமல்ல, கலசம், படம், துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது. வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம், இந்த 2 விரதங்கள் தான் தெய்வங்களுக்காக சொன்னது, மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது. மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும். நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம், சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம். ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள். நல்ல கல்வி, நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி. அடுத்தது சனிக்கிழமை ஆடி 24 9 ஆகஸ்ட் 2025 1:24 PM வரை பௌர்ணமி, அதன் பின்னர் பிரதமை. திருவோண நட்சத்திரம் 2:23 PM வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. ரிக் எஜுர்வேத உபாகர்மா நாள். சனிக்கிழமை ஆன இன்று சர்ப்ப பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே. சர்ப்ப பலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகு கேதுக்கான பரிகாரங்கள் செய்ய, பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள். பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷ நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்ப பலி என்ற பூஜையை செய்வார்கள். இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது. கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள்.
இன்று ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்து விஸ்வாவசு வருடம் ஆடி 25 ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது 10 ஆகஸ்ட் 2025. திதி 12:10 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. அவிட்டம் நட்சத்திரம் 1:52 PM வரை, பிறகு சதயம். மதியம் 1:52 PM வரை மரண யோகம். இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். சிரவண பகுலம். காயத்ரி ஜபம். பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்ற அருளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம். அசூன்ய சயன விரதம். இந்த நாளில இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது. இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம். 8 அல்லது 9 மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு. அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார். அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று. இதன் காரணமாக இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும், நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும், சயன தோஷங்கள் விலகும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.